நம்முடைய மத்தியில் அருமையான பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் நமக்கு வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே நாங்கள் அவர்களை நம்முடைய மத்தியிலே வரவேற்பதிலே நான் உற்சாகம் அடைகிறேன், சபையார் உற்சாகம் அடைகிறோம். அவர்கள் நம்முடைய மத்தியிலே ஊழியம் செய்வது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கையை உயர்த்தி காண்பித்ததற்காக நன்றி. நான் நீங்களாம் முழிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும். அத்த நல்லவர். இந்த நாளிலே தேவாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவாராக. அவருடைய சமூகத்திலே வந்து அவரை பாடி துதிப்பது, அவருடைய வசனத்தை கேட்பது, இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியங்கள். எத்தனையோ இடங்களிலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. அநேக தேவ பிள்ளைகள் கூடி வந்து தேவனை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இப்படியெல்லாம் விடுதலையாக கூடி ஆராதிக்க முடியாத நிலைமைகள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நான் போய்விட்டு வந்ததனாலே சொல்லுகிறேன். நான் அடிக்கடி வட இந்தியாவுக்கு போகிறது உண்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் போன மாதத்திலே கூட, இந்த மாதத்தில் தான் முதல் வாரத்தில் நான் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இருந்தேன். அங்கே உள்ள நிலைமைகள் எல்லாம் ரொம்ப பரிதாபம், சரியா? ஏன்னா தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே பல நிலைகளில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாதாரண நிலைமைகளில் இருந்து கூட ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அங்கே பல இடங்களிலே விடுதலையாக கூடி ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நம்முடைய பகுதிகளிலே ஆண்டவர் நல்ல ஒரு திறந்த வாசலை கட்டளையிட்டிருக்கிறார். நன்றாக வசதியாக உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய ஸ்தலங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மத்திய பிரதேசிலே, அந்த உத்தரப்பிரதேசிலிருந்து மத்திய பிரதேஷ் போகும்போது அங்கே தேவ் தலாப் என்று ஒரு இடம் இருக்கிறது. தேவ் தலாப், தலாப்னா குளம், ஹிந்தியில் குளம். அது தேவ் தலாப்னு ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸ், சரியா? அந்த இடத்துல நாங்கள் போயிருந்த போது ஒரு சின்ன கிராமத்திலே போனோம். நாங்கள் போக வேண்டிய இடம் வேற, ஆனால் அங்கே ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருப்பதனாலே அதையும் பார்த்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு அரை மணி நேரம் அந்த இருந்த ஒரு ஹிந்தி மிஷினரி வீட்டிலே போய் ஒரு ½ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவதற்காக அங்கே இறங்கினோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், அந்த மோசமான நிலைமையில் இருக்கிற அந்த கிராமத்திலே 100 பேர் தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கேயும் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே விடுதலையாக ஆராதிப்பதற்கு நம்ம போல இங்கே வசதியாக இடம் கிடையாது. அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு கோழி பண்ணை ஒன்று இருக்கு. கோழி பண்ணை தெரியும்ல? கோழி பண்ணைக்கு போயிருக்கீங்களா? நல்ல வாசனை அடிக்கும்ல? அந்த கோழி பண்ணையில் தான் அங்கே ஆராதனை நடக்குது. ஸோ இப்படி பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எவ்வளோ நேர்த்தியாக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோமானால் நாம் சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 65வது சங்கீதம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 65ஆம் சங்கீதம், அதில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். முழு வேதாகமத்திலும் நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அப்படிப்பட்ட பலவிதமான பெயர்களை சொல்லி நாம் தேவனை ஆராதித்தாலும் துதித்தாலும், இந்த நாளின் காலை வேளையிலே சங்கீதக்காரன் தேவனை குறித்த மற்றொரு பெயரை நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசித்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. அந்த நாட்களிலே இருந்த ராக தலைவனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய அனுபவங்களை வைத்து, தன்னுடைய நிலைமைகளை வைத்து சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொந்த அனுபவத்திலிருந்து பாடின பல பாடல்கள் தான் நமக்கு சங்கீத புஸ்தகங்களாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீத புஸ்தகங்களிலே இந்த தாவீதானாலும் சரி, மற்ற சங்கீதத்தை எழுதின பரிசுத்தவான்கள் ஆனாலும் சரி,
தேவனை குறித்து பல காரியங்களை எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய மகத்துவங்களை குறித்து, அவருடைய வல்லமைகளை குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து, அவர் தருகிற நன்மைகளை குறித்தெல்லாம் பல விதங்களிலே சங்கீதக்காரன் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். முழு வேதாகமத்திலும் பல பக்தர்கள் தேவன் தன்னுடைய ஜெபத்தை கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசித்திருப்போம். ஆனால் இந்த நாளின் காலை வேளையிலே அந்த சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையிலிருந்து ஜெபத்தை கேட்கிறவரே என்ற அந்த வார்த்தையை, அந்த தேவனுடைய நாமத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். கடந்த வாரத்திலே உங்க போதகர் அழைத்த அந்த நிமிடத்திலேயே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தந்து விட்டார். அதே வார்த்தைகளை கொண்டு தான் நான் இன்றைக்கு 2 ஆராதனைகளிலும் பேசுவேன். இந்த வந்திருக்கிற முதல் ஆராதனையிலே உங்களுக்காக ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற தலைப்பிலும், 2வது ஆராதனையிலே என்ன தலைப்பில் பேசுவேன் சொல்லுங்க பாப்பா, யாராவது கெஸ் பண்ணுங்க. ஜெபத்தை, முதல் ஆராதனையில் ஜெபத்தை கேட்கிறவர், 2வது ஆராதனையில் என்ன பேச போறேன்? கேட்காதவர். யார் சொன்னது? எல்லாரும் தான் சொன்னீங்களா? உண்மையில அதான் பேச போறேன். சரியா? வேதம் பல இடங்களிலே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்றும் காண்பிக்கிறது, ஜெபத்தை கேளாதவர் என்றும் காண்பிக்கிறது. இந்த முதலாவது ஆராதனையிலே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை அடிப்படையாக கொண்டு தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமா, ஒரே ஒரு அல்லேலூயா தான் வந்திருக்கு, அதுவும் மெதுவா தான் வந்திருக்கு. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமா, உங்களுடைய அறிவிப்புகள்லாம் நான் கேட்டேன், நிறைய ஜெபங்கள் சொல்லப்பட்டது. அதிகாலை அற்புதத்தின் ஜெபம், இன்னும் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் உங்க ஆனிவர்சரி கொண்டாடினீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு 26 நாள் உபவாச ஜெபம் வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பல அறிவிப்புகளை நான் பார்க்கிறேன். உங்களுடைய சபை ஜெபத்திலே ஊன்ற கட்டப்பட்டு வருவதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். எந்த சபையிலே ஜெபம் காணப்படுகிறதோ, எந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் காணப்படுகிறதோ, அந்த சபை வளரும். அந்த தேவ பிள்ளை தேவ வசனத்திலும் ஆண்டவருக்குள்ளாகவும் கட்டப்படுவான் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த சபை ஜெபிக்குதோ அது வளரும். வெறும் எண்ணிக்கையில மட்டும் வளராது, அவர்கள் தேவனுக்குள்ளாகவும் வளருவார்கள், கட்டப்படுவார்கள். அதுதான் முக்கியம். ஆமா, நமக்கு எண்ணிக்கை நிறைய அவசியம் தான். ஆனா அதே நேரத்தில் வந்துட்டு வந்த வண்ணமாவே இருந்துட்டு போயிடக்கூடாது. எந்த சபை, எந்த தேவ பிள்ளை, எந்த ஊழியம், எந்த ஊழியன் வசனத்திற்கும் ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலே தேவனுடைய கிரியை கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்களும் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் பல நேரங்களிலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மனிதர்களிடத்திலே வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். பல நேரங்களிலே யாரிடத்திலாவது போய் எதையாவது கேட்க வேண்டிய நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். நம்முடைய நண்பர்களிடத்தில் போய் கேட்க வேண்டிய தருணங்கள் வரலாம், நம்முடைய உறவினர்களிடத்தில் கேட்க வேண்டிய தருணங்கள் வரலாம். எல்லா நேரத்திலும் எல்லாரும் நம்மை கேட்டு விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நாம் சொல்லுவதை காது கொடுத்து கேட்கலாம், ஆனால் அதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவேளை நாம் வைக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் கேட்பது போல சில நேரத்திலே நடிக்கலாம். அல்லது கேட்டாலும் நம்ம கேட்டதை அவங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அல்லது நம்ம கேட்டதுக்கான பதிலையோ ஒரு காரியத்தை அவர்களால் செய்துவிட முடியுமோ என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை சில நேரங்களிலே மனிதர்களால் உதவி செய்துவிட முடியும். ஆனால் எல்லா நிலைகளிலும் மாறாதவர், எந்த நிலைமையிலும் மாறாதவர், கேட்கிறவர்கள் யார் என்று பாராமல் எல்லாருக்கும் இரக்கம் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும், இந்த மாம்சம், இந்த சரீரத்தை பெற்றிருக்கிற யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அவரிடத்துல எந்த பட்சபாதமும் கிடையாது. அவர் மனிதர்கள் பார்க்கிறது போல முகத்தை பார்த்து அவர் கிரியை செய்கிறதில்லை. அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் யார் என்று பார்க்கிறதில்லை. என்ன கலர், என்ன நிறம், என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன ஜாதின்னு கூட பார்க்கறதில்லை. நம்ம தான் பார்ப்போம். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை.
எங்க போனாலும் அதைத்தான் வேத வசனத்துல வாசிக்கிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு அன்னைக்கு சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றார் ஆண்டவர். ஏன் எல்லாரும் நினைச்சாங்க அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் வந்தார் என்று சொல்லி ஒரு காலத்திலே வசனத்தின்படி அப்படி காண்பிக்கப்பட்டிருந்தாலும் அவர் நம்ம எல்லாருக்காகவும் வந்து நம்ம எல்லாருக்காகவும் மரித்தபடியினால் அவர் யாரோ ஒரு சிலருடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிறதில்லை, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மாத்திரம் இருந்து பேசுகிறதில்லை. நாம் எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும், அது ஒரு சின்ன குடிசையா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வீடா இருக்கலாம், அல்லது அநேக நண்பர்கள் மத்தியிலே நின்று நாம் கூப்பிடுகிற ஒரு சின்ன இருதயத்திலே பண்ணுகிற வேண்டுதலா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டில் தனிமையில உட்கார்ந்து நீங்க யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீராயிருக்கலாம். எல்லாவற்றையும் கேட்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாளின் காலை வேளையிலே நான் எத்தனையோ நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு பதில் கிடைக்காமலேயே இருக்கிறது. என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் அந்த சந்தேகம் அது சத்துரு கொண்டு வருகிற சந்தேகம். என்னுடைய தேவன் அவர் கேட்காமல் விடுகிறதில்லை, கேட்டு பதில் தராமல் விடுகிறதில்லை. அன்னாள் என்கிற ஒரு ஏழை தாய் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருந்தாள். வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தாரா. யார் அடைத்திருந்தா? நமக்கு ஆண்டவர் எப்போதும் திறந்த வாசல வைப்பாருன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணுவாராம், அடைத்தும் வைப்பார். ஆனாலும் அவ எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை தேடுவதை விடல, ஜெபத்தை விடல, அவரை நோக்கி கண்ணீர் வடிப்பதை விடல. வருடந்தோறும் எனக்கு தேடி தேடி என்ன கிடைச்சிச்சின்னு சோர்ந்து போயிடல. ஒவ்வொரு நாளும் அவள் தேடி வந்து காத்திருந்த போது அவளுடைய அவன் கணவனுடைய இன்னொரு மனைவியாக பெனினாளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரே ஒரு பிள்ளைய கொடுத்தார். அந்த பிள்ளையோட பேர் இன்னைக்கு தெரியாதவங்க உலகத்திலேயே கிடையாது. அதுதான் யாரு? சாமுவேல். ஆண்டவர் நம்ம காத்திருக்க வைத்து ஒன்றை கொடுக்கிறார் என்றால் அது மிகவும் விசேஷமானதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததனாலே சொல்லுகிறேன். சரி, முழு வேதாகமத்திலும் நான் பல காரியங்களை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டே போக முடியும். நீங்க வாய்ப்பு இருக்குன்னா 2வது ஆராதனையில் நீங்கள் லைவ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா கேளுங்க. நான் ஜெபத்தை கேளாதவர் என்று சொல்லி நான் 2வது ஆராதனையிலே ஏன் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறது என்பதை குறித்து நான் காண்பிப்பேன். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் பல நேரங்களிலே பல மனிதர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெபம் அப்படின்னு பல வேதத்துல பல காரியங்களை நீங்க பார்க்க முடியும். முதல் சகோதரர்கள் ஆகிய காயினும் ஆபேலும் ஆண்டவருடைய சமூகத்திலே பலிகளை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் யாருடைய பலியை ஏற்றுக்கொண்டார்? ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளல. அதனால காயின் என்ன செய்தாரு? ஆபேல கொலை செய்தார். கொலை செய்த உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு? காயின்ட்ட வந்து பேசினார், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். உடனே அவன் என்ன கேட்கிறான்? உடனே ஆண்டவர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கோங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் பண்ற ஜெபத்தை நீங்க கேட்டுக்கோங்க. ஆண்டவரே, நீரிட்ட தண்டனை எனக்கு ரொம்ப என்னது, ரொம்ப கடினமானது. உலகத்துல யார் என்ன பார்த்தாலும் என்ன பண்ணுவானே, கொன்று போடுவானேன்னு சொன்ன உடனே வேத வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவன் நெற்றியில் என்ன பண்ணாராம்? அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்கப்பா, உன்னை நானே பாதுகாக்கிறேன், காயினை கொள்கிறவன் மேல் 7 பழி சுமரும் அப்படின்லாம் வசனம் இருக்கு. முதல் கொலையை செஞ்ச ஒருத்தவன் பண்ண விண்ணப்பத்துக்கு கூட ஆண்டவர் கிருபையாக பதில் அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. உலகத்துல முதல் கொலைகாரனே அவன்தான். ஆனா அவனுமே ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றான்? ஒரு பெட்டிஷன் வைக்கிறான். ஆண்டவரே, பரவாயில்ல, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்க கொடுத்துருக்கிற தண்டனை ரொம்ப கஷ்டம்னு ஒண்ணு அவனுக்கு கூட இரக்கம் பாராட்டி இருக்கிறார் பாருங்க. சரி, இப்படி நிறைய ஜெபங்களை நம்ம வேதத்துல பார்த்து கொண்டே போகலாம். நான் ஒரு 7 வித்தியாசமான ஜெபங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! முதல்ல வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த ஆயக்காரன் இந்த சம்பவத்தை குறித்து இயேசு சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீர்கள். இந்த ஆயக்காரன்னா யாரு? ஆயக்காரன்னா யாரு? சொல்லுங்க, நீ சொல்லக்கூடாது. ஆயக்காரனா யாரு? டாக்ஸ் கலெக்டர். அந்த நாட்கள்ல ரோம அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருந்த, சொல்லுங்க, வரி வசூல் பண்றவங்க. அப்படி ஒருத்தர் வேதத்துல யாராவது இருந்தாரா? யாரு? சகேயின் ஒருத்தர் இருந்தார். அந்த நாட்களிலே யூதர்களால் மிகவும், ஆயக்காரர்களும் யூதர்கள் தான். ரோம அரசாங்கத்தினுடைய வழிமுறை என்னன்னா, அவங்க ஒரு பட்டணத்தை பிடித்து அவர்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்தே இந்த முக்கியமான பொசிஷன்ஸ்க்கு ஆட்களை வைத்திருப்பார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். இவர்கள் ரோம அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்பட்டு மிக கொடுமையாக ஜனங்களை நடத்தி அவர்களிடத்திலே வரி வசூல் பண்ணி ரோம அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் தான் அன்றைக்கு எப்படி சகேயு வெறுக்கப்பட்டிருந்தானோ அதே போன்ற ஒரு ஆயக்காரன் இன்றைக்கு ஆலயத்திலே வந்து நின்று கொண்டு, அந்த வசனம் சொல்லுது, அவன் தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறான். இது என்ன ஜெபம்? பாவ உணர்வடைந்த ஒரு மனிதனுடைய ஜெபம். சொல்லுங்க, பாவ உணர்வடைந்த ஒரு மனிதனுடைய ஜெபம். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஜெபம்னா இந்த ஜெபம். எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு உலகத்திலே ஒரு பிறந்த ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து, நான் பாவ சந்ததியிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தமாக இந்த முழு மனுக்குலமும் பாவத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தது, அந்த சந்ததியிலே நான் பிறந்தபடியினால் நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் என்னதான், நான் ஒரு பாவிதான். அந்த பாவ உணர்வடைந்தவனாக தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் உணர்ந்தவனாக ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ பண்ணுகிற அந்த சின்ன ஜெபத்திற்கு ஆண்டவருடைய செவிகள் அது எப்போதுமே திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலே முதலாவது எந்த ஜெபம் அது கேட்கப்படுகிறது? எந்த ஒரு மனுஷி பாவ உணர்வடைந்தவனாக தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டவனாக, நான் ஒரு பரிசுத்த தேவன் எனக்கு இருக்கிறார், அவரிடத்திலே போகும்போதுதான் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகிறது, அவரை அண்டிக் கொள்ளும் போதுதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம்லாம் இரண்டாவது. முதல்ல ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கினார். நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி உண்டாக்கினாரு? வாயின் வார்த்தையினால. ஒரு நொடி பொழுதுல அவரால் எல்லாவற்றையும் உண்டாக்கி விட முடியும். ஆனால் அவர் எதற்காக கல்வாரி சிலுவையிலே வந்து உங்களுக்காக எனக்காக ஒரு கொடுமையாக நடத்தப்பட்டு அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது எதற்கு? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தின் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறது இயேசுவுக்கு ரொம்ப லேசான காரியம். ஆனா அதற்கு முன்னர் நாம் செய்ய வேண்டிய, நமக்குள் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம் அந்த ஆயக்காரன் செய்தது போல, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இந்த நாளின் காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் இன்னும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், அந்த அனுபவத்திற்குள் வராமல் இருந்து கொண்டு நீங்கள் பண்ணுகிற எல்லா ஜெபங்களும்
ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி ஒரு சில நன்மைகளை செய்யலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க, ஆண்டவரே, உண்மையிலேயே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவனாக நீர் என்னை பார்க்கிறீரா? பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பின் அடையாளத்தை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்திற்குள் வாழுகிற அனுபவத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட அற்புதமாக பேசி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அது ஒரு சின்ன ஜெபம்தான். எத்தனையோ பேர் அந்த ஆயக்காரர்களை அன்றைக்கு வெறுத்தார்கள். ஆனால் அந்த மனிதன் செய்த அந்த சிறிய ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளி விடுகிறவர் அல்ல. சரி, அடுத்ததாக ஒரு ஜெபத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க பாப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த ஜபத்தை நீங்க நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்க. இந்த சம்பவத்தை இருந்தாலும் எடுங்க. 21வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆகார் என்கிற அந்த ஏழை பெண்ணை துருத்தியிலே தண்ணீரையும் தேவையானதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்பி விட்டுட்டார். அந்த பெண் என்ன செய்கிறாள்? பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். நல்லா கவனிங்க. அவளாக போய் அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லை, அதுவா தான் தேடி வந்துச்சு அந்த வாழ்க்கை அவளுக்கு. இவளா போய் கேட்டாளா ஆபிரகாம் ஒய்ஃப்ட, ஏம்மா நான் உங்க வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளா கேட்டாளா? அவளாலாம் போய் கேட்கல, அதுவா தான் தேடி வந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல சில பிரச்சனை. இப்பொழுது ஆபிரகாம் குடும்பத்திலிருந்து ஆபிரகாமினால் சாராயினால் அந்த பெண் துரத்தி விடப்படுகிறாள். அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, அந்த பிள்ளை வாக்குத்தத்தத்தின் குமாரன் கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது ஈசாக்கு என்கிற குமாரனைத்தான். ஆனால் இந்த ஆகார் மூலமாக பிறந்த குழந்தையோ வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த குழந்தை கிடையாது. வாக்குத்தத்தத்திற்கு மாறாக இவர்களுடைய சுய விருப்பத்தினால் பிறந்த பிள்ளைதான். ஆனால் அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குழந்தையும் அந்த வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். 15ஆம் வசனத்திலே, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாளாம். எப்படி அழுதாள்? ஆமா, நம்பிக்கை இழந்த நிலைமையிலே அழுகையோடு பண்ணப்படுகிற ஜபத்தையும் ஆண்டவர் கேட்க தவறுகிறதில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவ ஆவியானவர் இன்றைக்கு அந்த ஆகாரின் மூலமாக, அவளுடைய சூழ்நிலையின் மூலமாக உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக சிலரோடு கூட பேசுகிறார் என்பதை ஆவியில் உணர்ந்தபடியினால் தான் நான் தைரியமாக சொல்லுகிறேன். நீங்கள் பெயர்சபா வனாந்திரம் போன்ற சுற்றிலும் எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு இடத்திலே நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தாருக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு யாரும் இல்லாத நிலைமையிலே நீங்கள் ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த நிலைமையில் என்ன வார்த்தை சொல்லுவது, என்ன வார்த்தை சொல்லி என்னுடைய விண்ணப்பத்தை வைப்பது என்று கூட அன்றைக்கு ஆகாருக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரிந்த ஒன்னே ஒன்று, சத்தமிட்டு அழத்தான் அவளால் முடிந்தது. அதே நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீர்களோ? யாரிடத்திலும் சொல்ல முடியாது. என்னுடைய சூழ்நிலைகளை யாரிடத்திலே சொல்லுவது? எல்லாவற்றையும் எனக்குள்ளாக வைத்து வைத்து தானே நான் அழுது கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி அதே நிலைமையிலே வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் என்ன செய்தால், நான் இந்த சூழ்நிலையை பார்க்க முடியாது, என்னால எனக்கு இதற்கு மேல என்ன செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழத்தான் முடியும் என்று சொல்லி அன்றைக்கு அழுது அந்த தாயை குறித்து வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்துல, தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டாராம்? யாருடைய சத்தத்தை கேட்டாராம்? நல்ல கவனிங்க. யாரு சத்தமிட்டு அழுதது? சத்தமிட்டு அழுதது யாரு? ஆனா ஆண்டவர் யாரு சத்தத்தை கேட்டாராம்? ஆமா, பிள்ளையின் சத்தத்தை குறித்து அங்க போடல. நம்ம ஏதோ குழந்தைன்னு நினைச்சுக்கிற கூடாது. அப்ப இஸ்மவேல் நல்ல வளர்ந்த நிலைமையில் தான் இருக்கிறார். ஆனா என்ன நிலைமையில் அவன் படுத்து கிடக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஒரு தாயினுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு மறைவாக இருக்கிறதில்லை. தாயினுடைய கண்ணீரின் நிமித்தமாக அந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா.
எந்த பிள்ளைக்காக நீங்கள் அழுது கொண்டு, எந்த பிள்ளைக்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய ஜெபம் அது கேட்கப்படாமல் போகிறதில்லை. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். தாயின் அழுகுரலை பார்த்து அவர் பிள்ளையின் காரியத்தையும் அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எங்க அம்மா எங்களுக்காக பண்ண மணிக்கணக்கான ஜெபம் தான் என்னை இன்றைக்கு உங்கள் முன்னர் ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறது. இந்த இடத்திலே நின்று வசனத்தை பேசுவதற்கோ, எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார்னு சொல்லி, ஆனால் அதற்கு பாத்திரமாக நான் நடந்து கொண்டேனா என்று பார்த்தால் முற்றிலும் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஆனா எங்க அம்மா எனக்காக வடித்த கண்ணீரும் அந்த ஜெபமும் தான் ஆண்டவர் வைத்திருந்த தரிசனத்திற்கு நேராக என்னை கொண்டு வந்து நிறுத்தினது என்பது உண்மை. அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். எப்படி ஆச்சரியமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த பிள்ளையின் அழுகுரல் என்ன அழுகுரல்னு வசனம் சொல்லவே இல்லை. அந்த தாய் தான் போய் உட்கார்ந்து அழுகிறாள். அந்த தாயின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். வந்து சொல்றாரு, பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். அங்க தேவதூதன் என்ன சொல்றான்? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இறக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ இங்க அழுதாலும் பிள்ளை இருக்கிற இடத்துல ஆண்டவர் போயிட்டார். நீங்க எங்கேயோ தூரத்தில் இருக்கிற பிள்ளைக்காக அல்லது யாருக்காகவோ உட்கார்ந்து இங்க அழுறீங்களா? உங்களுடைய அழுகையின் மத்தியிலே ஆண்டவர் அங்கே கடந்து செல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். முதலாவது, பாவ உணர்வடைந்தவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளுகிறதில்லை. இரண்டாவது, நம்பிக்கையற்ற நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கிற மனிதர்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் தள்ளிவிடுகிறதில்லை. மூன்றாவதாக ஒரு ஜெபத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அது ஒரு ரொம்ப பெரிய ஜெபம். வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 51ஆம் சங்கீதம். சரியா? 51ஆம் சங்கீதம் முழுவதுமே ஒரு ஜெபம் தான். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அந்த தலைப்பை மட்டும் வாசிங்க பார்ப்போம். 51ஆம் சங்கீதத்தின் தலைப்பை மட்டும் வாசிங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமா, இந்த தாவீதை குறித்து ஆண்டவர், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருந்த தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால், தன்னுடைய சகோதரர்களால், தன்னுடைய நண்பர்களால் அற்பமா எண்ணப்பட்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த தாவீது. அந்த தாவீதை ஆண்டவர் அற்புதமாக தெரிந்து கொண்டு கூட்டிக் கொண்டு வந்து அவனை ராஜா என்கிற நிலைமையிலே உயர்த்தி அற்புதமாக வைத்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய தவறு செய்தான். தன்னுடைய கண்களின் இச்சைக்கு விட்டு கொடுத்தது நிமித்தமாக இன்னொருவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான், விபச்சார வேசித்தன பாவத்தில் விழுந்தான், கொலைகாரனாகவும் மாறினான். கடைசியில் ஆண்டவர் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி போய் எச்சரிக்கிறாரு. எச்சரித்த உடனே பரிசுத்தத்தை இழந்துட்டோமே என்று சொல்லி, என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி, ஆண்டவர் தந்திருந்த அந்த உன்னதமான வாழ்க்கையை இழந்து போய் நான் மீண்டும் பாவத்தில் விழுந்து விட்டேனே என்று சொல்லி, தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனதற்காக அவன் மீண்டும் ஆண்டவருடைய பாதத்திலே வேண்டி விழுந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த விண்ணப்பம் தான் அந்த 51ஆம் சங்கீதம். அதை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் சொல்லும் போதே, என் அக்கிரமம் நீங்க கழுவுங்க ஆண்டவரே என்று தான் அவன் வசனத்தையே ஆரம்பிக்கிறான். என் பாவமற என்னை சுத்திகரியும். இது என்ன ஜெபம்? ரட்சிப்பை இழந்து போன ஒரு மனிதன் மனம் திரும்பி வரும்போது அவனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் தள்ளுகிறதில்லை. அந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, கலாத்தியர்ல வாசிக்கிறோம், இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா? போராடிக்கிட்டே தான் இருக்குமா? நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக வந்தாலும் ரட்சிக்கப்பட்டாலும் நம்ம என்ன சரீரத்துல தான் இருக்கிறோம்? இந்த மாம்சத்துல தான் இருக்கிறோம். அப்ப இந்த மாம்சம் என்ன செய்யும்? நம்மளோட அடிக்கடி என்ன செய்யும்? அது நம்ம இந்த உலகத்திற்குள்ளாக இழுத்து கொண்டு போவதற்கு அது போராடி கொண்டே தான் இருக்கும்.
அதிலே நாம் கவனமாக இல்லை என்று சொன்னால், அதிலே நான் கவனமாக இல்லாமல் போவோமானால் பலவிதமான உலகத்தின் பாவங்களிலே, இச்சைகளிலே, அக்கிரமத்திலே விழுந்து போவதற்கான வாய்ப்புண்டு. அதே காரியம்தான் அந்த தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தது. ஆனா அந்த தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான குணாதிசயம், தவறு உணர்த்தப்படும் போது அவன் உடனடியாக தேவனுடைய பாதத்திலே விழுந்து விடுகிற ஒரு அனுபவத்தை உடையவன். ஆனா சவுல் அந்த மாதிரி கிடையாது. சவுல் ராஜாவை நீங்க பார்த்தீங்கன்னா அவனிடத்திலே ஆண்டவர் பல நேரம் எச்சரித்தாலும் அவன் ஒரு முறையாகிலும் ஆண்டவரே என்னை மன்னியும்னு நீங்க ஜெபித்ததா பார்க்கவே முடியாது. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? அந்த வசனத்துல அவன் நிறைய ஜெபங்களை செய்யறான். அதே ஒரு பெரிய பிரசங்கம் ஆயிரும். அவர் சொல்லும் போது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமா ஆண்டவரே, மீண்டுமா என் இருதயம் கரைப்பட்டு விட்டது, ஆனா இன்னைக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, ஒரு நிலைவரமான ஆவி, என்னுடைய ஆவி அங்கங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன ஆவி வேணும்? நிலைவரமான ஒரு ஆவியை தாரும். அடுத்து சொல்றான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. 12ஆம் வசனத்துல, உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யும். ஹல்லேலூயா. ஜெபம்னா அப்படி இருக்கணும். ஜெபம் எவ்வளவு அருமையான ஜெபம் பாத்தீங்களா? அதுதான் உண்மையிலேயே நான் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டேன், ஆண்டவர் தந்த பரிசுத்தத்தை இழந்துட்டேன், அவருக்கு விரோதமாக நான் காரியங்களை செய்துட்டேன், என்னுடைய தேவனை நான் துக்கப்படுத்திட்டேன் என்று ஒரு மனிதன் உணர்வானால் அவன் உடனே ஆண்டவருடைய பாதத்தில் வந்து இப்படி தான் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரை எது போனாலும் பரவாயில்ல, உம்முடைய சமூகத்தை விட்டு நீர் என்ன தள்ளிடாதீங்க, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஆண்டவரே, அதை எனக்கு என்ன செஞ்சிருங்க, திரும்பவும் எனக்கு தந்துருங்க. இந்த நாளின் காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை தாவீது செய்த மாதிரி மோசமான பாவத்தை செய்யாம இருந்திருக்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலே தேவனை நீங்களும் நானும் துக்கப்படுத்தி இருக்கிறோம்? ஏதோ ஒரு நிலைமையில நீங்கள் செய்த ஏதோ ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், அல்லது வாய் தவறி அவசரத்துல பேசின வார்த்தையா இருக்கலாம், அல்லது கோபத்துல செய்த ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், யாரோ உங்களை தூண்டி விட்டதனால மனம் பதறி நீங்கள் செய்த காரியமா இருக்கலாம். ஆனால் அது தேவனை துக்கப்படுத்தி இருக்குமானால், ஆண்டவர் உங்களோடு கூட உங்கள் இருதயத்தில் இந்த வேளையிலே உணர்த்துவாரானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒப்புரவு மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு, ஆண்டவரே நீர் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு நீர் திரும்பவும் எனக்கு தரும்போது என்ன கிடைக்குதான்? எனக்கு உற்சாகத்தின் ஆவியினாலே ஆண்டவர் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை இன்றைக்கு நீங்கள் செய்வீர்களானால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த ஜெபத்திற்கு எப்படி தாவீதிற்கு பதில் அளித்து மீண்டுமாக அவனை தன்னோடு இணைத்துக் கொண்டாரோ, அதே போல ஆண்டவர் உங்களை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு தடையும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, முதல்ல பாவ உணர்வடைந்தவனுடைய ஜெபம், இரண்டாவது நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்த ஒரு தாயாரின் ஜெபம், மூன்றாவது பரிசுத்தத்தை இழந்து மீண்டுமாக தேவனிடத்திலே ஒப்புரவாகுதலின் ஜெபம். அடுத்தது இன்னொரு ஜெபத்தை வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். போதும் போதும், நிறுத்துங்க. இந்த யோனா யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஆண்டவர் அவரை கொண்டு ஒரு தரிசனம் வைத்திருந்தார். என்ன தரிசனம்? நீ நான் எங்க போக சொன்னார் ஆண்டவர்? எங்க போக சொன்னார் ஆண்டவர்? நினிவேக்கு போக சொன்னார். எங்க போனார் அவர்? தர்சீசுக்கு போனார். ஆண்டவர் வைத்திருந்த தரிசனத்தை விட்டுவிட்டு வேறு வழியிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன். முதல்ல ஆயக்காரன் பாவ உணர்வடைந்து ஜெபித்தான். ஆகார் நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே ஜெபித்தால், இந்த தாவீது பரிசுத்தத்தை இழந்து போனவன் மீண்டும் அந்த இரட்சண்யத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபித்தான். இங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கிறான்.
அவனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பதற்கு தவறவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் நம்ம எல்லாரை குறித்தும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காம இருக்கலாம், எதுக்கோ ரட்சத்தார், எதுக்கோ சர்ச்சுக்கு வரேன், வந்துட்டு போறேன், அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் கொண்டும் நீங்கள் இருக்கிற நிலைமையிலே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்கள் யாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு பயன்படுகிறவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் வைத்திருக்கிற நிலைமைகளிலே நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக செயல்பட முடியும். ஆனால் பல நேரங்களிலே அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே வேற டைரக்ஷன்ல போய்கொண்டிருக்க வாய்ப்புண்டு. அப்படி போய்கொண்டிருந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தான் இந்த யோனா. ஆமா, பல நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் தான் வேற டைரக்ஷன்ல ஓடிட்டு இருப்பாங்க. யார் ஓடிட்டு இருப்பா? ஆமா, ஊழியக்காரங்கள் தான். நான் ஸ்டேஜில் நின்று தைரியமா என்னையும் சேர்த்தே தான் சொல்றேன். ஊழியக்காரர்கள் பல நேரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தை விட்டுட்டு வேற டைரக்ஷன்ல ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி ஓடும்போது கூட ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்றாரு? திரும்ப போய் தலையிலே 2 தட்டி காலரை பிடிச்சி என்ன பண்றாரு? யோனாவை இழுத்துட்டு வந்த மாதிரி தரன்னு இழுத்துட்டு வந்து இதுதான் ட்ராக், இதுல ஓடுன்னு விடுறாரு. அந்த யோனா என்ன செய்யறாராம்? மீனின் வயிற்றுக்கு உள்ள இருந்து கூப்பிடுறாரு, பூமியின் அடிவாரத்திலிருந்து கூப்பிடுறார். அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே அவருடைய ஜெபம் தான். அப்படி ஆண்டவர் வைத்திருந்த தரிசனத்தை விட்டு ஓடின ஒரு மனிதன், அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கிற விண்ணப்பம் ஆலயத்திலிருந்து வைக்கல. எங்க இருந்து வைக்கிறாரு? பூமியின் அடிவாரத்துல எங்கேயோ மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து வைக்கிறாரு. எங்க என்ன நம்பிக்கையில் அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய ஜெபம் ரொம்ப நல்லா இருக்கும். 5ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் நெருக்குகிறது, ஆழம் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியா 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றானா. அவர் பண்ணின பொருத்தனையை செலுத்துவாராம். எங்க இருந்து சொல்றாரு? எங்க இருந்து சொல்றாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து. ஏன்னா யோனாவுக்கு தெரியும், எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கூப்பிட்டாலும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்கிற விசுவாசம் யோனாவுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்பிக்கையோட சொல்றார், மீன் வயிற்றுல இருந்து. ஆண்டவரே, நான் மீன் வயிற்றுல இருந்து உனக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அந்த பொருத்தனையை பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன பொருத்தனை பண்ணாரு நமக்கு தெரியல. முதலாவது பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய பாவ உணர்வடைந்தவனுடைய ஜெபம், 2வது ஆகாருடைய ஜெபம், அடுத்தது தாவீதுடைய ஜெபத்தை பார்த்தோம். இப்ப யோனாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அடுத்ததா இன்னொரு ஜெபத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 23 42 43வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, யோனாவுடைய ஜெபம் ரொம்ப லெங்தியான ஜெபம். இது ரொம்ப ஷார்ட்டான ஜெபம். இது ரொம்ப சின்ன ஜெபம். ஆயக்காரன் பண்ண ஜெபம் கூட கொஞ்சம் ஒரு 2 லைன் இருந்துச்சு. இது என்ன ஜெபம் தான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நீ நினைத்துக்கொள்ளும். இது யார் பண்ண ஜெபம்? யார் பண்ண ஜெபம்? கல்லன் பண்ண ஜெபம். ஏன் ஆன்சர் பண்ண மாட்டீங்க? மறந்து போச்சோ? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பாப்போம். ஆமா, இதுக்கும் கை தூக்காம கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, அவர் பக்கத்துல 2 கல்லன் இருந்தாங்களா? ஆமா, அதுல ஒரு கல்லன் ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை வைக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்ன நினைத்துக் கொள்ளும். 2 கல்லனும் ஜெபம் தான் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? கல்லன் என்ன ஜெபம் வச்சாரு? வாசிங்க பாப்போம், முன்னாடி உள்ள வசனத்தை. 40ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும். இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆமா, இதுவும் அவர் இகழ்ச்சியோட ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு? நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் ரட்சித்துக்கொள்,
என்னையும் ரட்சித்துக்கொள், நீயும் விடுதலை ஆகிரலாமே, எங்களையும் விடுதலை ஆகிரலாமே. இவர் வைக்கிற வேண்டுதல் இந்த உலக பிரகாரமான வேண்டுதல். அவர் குற்றவாளிங்கிறதெல்லாம் மறந்து போச்சு அவருக்கு தேவை ஆண்டவர் கூட ஒரு டீலிங் பேசுறார். நீர் உண்மையா கிறிஸ்துவானால் நீர் உண்மையை ரட்சித்துக் கொள்ளும். யார் என்ன பண்ணுவான்? எங்களையும் ரட்சித்து. உண்மையான கிறிஸ்துவார்னா அவர் ஏன் உன்னைய ரட்சிக்கணும்? அவர் பாட்டுக்கு ரட்சிக்க அவர் இறங்கி போனா அவருக்கு தெரியாதான்? இவரும் ஒரு விண்ணப்பம் தான் வைத்தார். ஆனா என்ன விண்ணப்பம்? இந்த உலகத்திற்குரிய விண்ணப்பம். ஆனால் அதே பக்கத்துல இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான், எப்பா நாம இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறோம். அவனுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு வந்திருக்கும் பின்னாடி சொல்றேன். எப்படி அந்த காரியம் அவனுக்கு புரிந்தது? நாம் உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், அவருக்கு நீ பயத்தோட பேசுகிறது இல்லையா என்று சொல்லி இன்னொரு கள்ளன் பேசுகிறான். அப்படி பேசிட்டு தான் அவன் சொல்லும் போது இன்னொரு கள்ளன் கேட்டான், நீர் என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி. ஆனால் இந்த கள்ளன் சொல்லுகிறான், நான் உண்மையிலே இந்த தண்டனைக்கு பாத்திரவான், என்ன நீர் விடுவிக்கலாம் வேணாம், உம்முடைய ராஜ்யம் வரும் தெரியுமா, இந்த உலகம் எனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல, உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை பங்காளியாக்கும் என்று ஒருவன் கேட்கிறானே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்பவுமே உன்னதத்திற்குரியவர்கள், மேலான வைகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. இதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்கு, எனக்கு காண்பிக்க நேரம் இல்லை, சரியா? அப்படி ஆண்டவர் இந்த உலகத்திற்குரியவர்களாகவே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால், அந்த இன்னொரு கள்ளனை போலவே நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த ஒரு அறிவில்லாமல் இந்த உலகத்திற்குரிய காரியங்களே வைப்போமானால் ஆண்டவர் அதற்கு ஒண்ணுமே பேச மாட்டார். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா இவனுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலிப்பார். என்னைக்குமே கிடையாது, இன்னைக்கே இப்பொழுதே தேவ ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களாக, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறோம். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு என்ன பங்குள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி எந்த ஒரு ஆத்மா உண்மையிலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்குதோ, அந்த ஆத்மாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் அவர் ஒருபோதும் தள்ளுகிறதில்லை. ஹல்லேலூயா. சரி, அடுத்து இப்படியே நிறைய நான் பேசிக்கிட்டே போலாம். அடுத்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 32வது வசனத்துல 32வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த 32வது அதிகாரத்துல அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய பாவத்தில் ஈடுபட்டார்கள். என்ன செய்தார்கள்? மோசேயும் யோசுவாவும் சீனாய் மலையிலே 40 நாள் சென்றிருந்த போது இவர்கள் கீழே என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. ஆண்டவர் மோசே இடத்துல பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் அழித்து போட போகிறேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனால நான் என்ன செய்ய போறேன், ஒன்னிய பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்படிலாம் ஆண்டவர் நிறைய இடத்துல மோசே கிட்ட பேசுறாரு. அப்போ அந்த மோசே செய்கிற ஒரு ஜெபத்தை அந்த 32வது அதிகாரம் 12வது வசனம் 13ஆம் வசனத்துல வாசிங்க பார்ப்போம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. நீர் அவங்களை அழிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே, அவங்க செஞ்சது தப்பு தான், ஆனா அவங்கள நீங்க தண்டிச்சீங்கன்னா மத்தவங்க எல்லாம் பார்த்து ஏளனமா பேசுவாங்களே ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய ஜனம் அல்லவா? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இவன் ஜனங்களுக்காக அங்க அவர்கள் மேல பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவன் கேட்டுட்டு 13ஆம் வசனத்திலையும் அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்துட்டு அவன் கடைசியா சொல்ற வார்த்தையை பாருங்க, அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தானாம். தப்பு செஞ்சது யாரு? தப்பு செஞ்சது யாரு? மோசேயா? மோசையா தப்பு செஞ்சாரு? மோசே தப்பு செஞ்சாரு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவா தானே இருக்கீங்க? தப்பு செய்தது ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே நின்று பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்த ஒரு மோசேயின் ஜெபத்தையும் ஆண்டவர் செவி கொடுக்க தவறவில்லை. ஹல்லேலூயா.
நாம் பல நேரங்களில் தேசங்களுக்காக, மற்றவர்களுக்காக, அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவர்களுக்காக செய்கிற ஜெபங்கள் அது கேட்கப்படாமல் போகிறதில்லை. ஆனால் வசனம் அங்கே சொல்லுது, ரொம்ப எப்படி மோசையால் அப்படி முடிஞ்சிச்சின்னு தெரியல. இப்படி ஒரு தவறை செய்த ஜனத்துக்காக நான் ஜெபிப்பனான்னு என்னைய கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ஜெபிக்க மாட்டேன். நானே பெட்டிஷன் வச்சிருப்பேன் ஆண்டவர்கிட்ட, இதுங்க இந்த ஜனங்களை போட்டு தள்ளிருக்க ஆண்டவரே, இதுங்களை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது, காலம் தள்ள முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்குள்ளே இவங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டாங்க, எப்படி இது நான் இவங்களை காணானுக்குள்ள நடத்துறது, அதனால இவங்கள போட்டு தள்ளிருங்க. நானும் என் ஃபேமிலி என்ன இருக்கோம், ரெடியாக இருக்கிறோம், வாங்க போகலான்னு நான் அவரை கூப்பிட்டு போயிருப்பேன். நானாக இருந்தேன்னா அத்தனை லட்சம் ஜனங்களையும் நானே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் மோசே எப்படி அந்த இருதயம் வந்தது? பிறருக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அதே தான் நீங்கள் 33 அதிகாரம்லாம் வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்க. 33 அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் இனிமே உங்களுக்கு முன்னால போக மாட்டேன், என் தூதனை தான் அனுப்புவேன் அப்படின்லாம் சொன்ன உடனே ஜனங்களுக்கு, மோசேக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு, ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. அப்பயும் மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் எங்களோட வராட்டா எங்களை என்ன செய்யாதிரும், இங்கிருந்து கொண்டு போகாதிரும் என்று ஜெபிக்கிறான். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். எந்த ஜெபமும் கேட்கப்படாமல் போகிறதில்லை. 6 ஜெபம் சொல்லியிருக்கிறேன். 7வதாக ஒரு முக்கியமான ஜெபம் வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேசத்தில் அங்க 3 ஆண்டுகள் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. எலியாவின் வார்த்தையின்படி மழையும் பெய்யாம பனியும் பெய்யாம இருந்து போச்சு. அப்போ அந்த பக்கத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. இந்த சைட்ல எலியா தீர்க்கதரிசி தனியா நின்றுட்டு இருக்கிறார். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அவர்கள் எல்லா ஜெபத்தையும் வேண்டுதல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியா இப்ப எலியாவுடைய டர்ன் வருது. அக்கினியினாலே பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று எலியா சொல்லிவிட்டார். இப்போ எலியாவுடைய டர்ன் வந்துருச்சு. அப்ப எலியா பண்ணுகிற ஜெபம் அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன். அங்கே 36ஆம் வசனத்தின் பின்பகுதியில, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். 2 வேர்டு தான், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். கேட்டருள்னாரா? என்ன செஞ்சார் ஆண்டவர்? வானத்திலிருந்து அக்கினி வந்தது, அந்த பலிகளை பட்சித்து போட்டது. நல்லா கவனிங்க. எலியா செய்த ஒரு சிம்பிளான ஜெபம் அந்த 400க்கும் அதிகமான பாகால் தீர்க்கதரிசிகள் பண்ணின எல்லா ஜெபத்தை விட இது மேற்கொண்டு அவர்கள் மூஞ்சில எல்லாரையும் கரிய பூசியாச்சு. இப்போ என்ன பூசியாச்சு? எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசியாச்சு. ஆனா அது போதுமா? அது போதுமா? எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள், என் வார்த்தையை நிரூபிச்சாச்சு, அது போதுமா? என்ன உண்மையிலே நடக்கணும் தேசத்துல? மழையும் பெய்யல, பனியும் பெய்யாம இருக்கு. உண்மையிலே தேசத்துல பஞ்சம் மாறணும். எலியா தான் வெற்றி பெற்று விட்டான் என்பது முக்கியம் கிடையாது. தேசத்துல பஞ்சம் மாற வேண்டும், தேசத்துல மழை பெய்ய வேண்டும், மீண்டும் தேசத்துல செழிப்பு உண்டாக வேண்டும். அதுதான் முக்கியமான வர வேண்டிய ஆசீர்வாதம். இந்த அக்கினியை இறப்புவதற்கு எலியா பண்ணின ஜெபம் ரொம்ப சிம்பிளான ஜெபம் தான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், அவ்வளவுதான். ஆனா தேசத்துல மழை பெய்யணுமே, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே. வெறும் ஆட்டம் பாட்டம் கூச்சல் குழப்பம் சந்தோஷம் இதுல மட்டும் சபை நின்று விடக்கூடாதே. இன்றைக்கு அதுதான் நடக்குது நிறைய இடத்துல. ஆராதனை என்ற பேர்ல ஆர்ப்பாட்டம், டாம் டும் சத்தம் தான் நடக்குது. அந்த எலியா அற்புதத்தை அக்கினி இறங்கின உடனே எல்லாரும் ஆர்ப்பரித்தார்களாம். என்ன ஆர்ப்பரித்தார்கள்? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஆர்ப்பரித்தார்கள். ஆனா அடுத்து நடக்கிற காரியத்தை பாருங்க. எலியா என்ன செய்கிறார்? கடைசியிலே பின்பகுதிக்கு வாங்க. அப்போ 41வது வசனத்துல, எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அப்போ ஆகாப் என்ன பண்ணிட்டாரு? ஏறி பண்ணி போயிட்டார் அவர். அப்ப எலியா செய்கிற ஜெபத்தை பாருங்க. 42ஆம் வசனத்துல, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி
தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தானாம். எப்படி எப்படி ஜெபம் பண்ணாராம்? தன் முகம் முழங்காலில். யாராவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? யாராவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இந்த குப்பை வண்டியை தலைகீழ கவுத்து போட்ட மாதிரி அப்படி ஜெபம் பண்ணியிருப்போம். எலியாவுடைய ஜெபத்தை பாருங்க. அக்கினி இறக்கிறதுக்கு 2 வார்த்தை சொல்லிட்டார் போதும். ஆனா அது போதாது. வெறும் கூச்சல், குழப்பம், ஆர்ப்பாட்டம், சந்தோஷம், ஆட்டம் பாட்டத்தில் மட்டும் திருப்தி அடைந்தால் தேசத்திற்கு நன்மை எங்கிருந்து வரும்? நான் உணர்ச்சி வசப்பட்டு போயிடலாம். ஆனா தேசம் நன்மையை பார்க்க வேண்டுமானால் எலியாவுக்கு தெரியும், நான் பிரயாசப்பட்டு ஜெபிக்க வேண்டிய காரியம் உண்டு. கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி 2 வார்த்தை சொன்ன உடனே அக்கினி இறக்கின ஆண்டவர் இங்கே காத்திருக்க வைக்கிறார். வேலைக்காரன்ட்ட முதல் தடவை சொல்றான், போய் பாருப்பா, மேகம் தெரியுதா பாருன்னு. எத்தனை தடவை போயிட்டு வந்தார் வேலைக்காரன்? 7 தடவை போயிட்டு வந்தார். நீங்க போயிட்டு வந்தாருன்னா இப்படி வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வந்தாருன்னு நினைச்சிக்க கூடாது. சிகரத்தின் கொடுமுடியிலிருந்து சமுத்திர மார்க்கமா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தாருன்னு நமக்கு தெரியாது. காத்திருக்க வைக்கிறார் ஆண்டவர். கடைசியில 7வது முறைக்கு அப்புறம் தான் வந்து சொல்றான், கையளவு மேகம் தெரிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவர் எடுத்த உடனே பிரம்மாண்டமா அப்படி காமிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு சின்ன கையளவு மேகத்தை தான் காண்பிப்பார். அந்த கையளவு மேகமே பெருமழையின் இரைச்சலை கொண்டு வருவதற்கு போதுமானது. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், எந்த ஜெபத்தையும் அவர் தள்ளாதவர். உண்மையாக செய்யப்படுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் அளிக்கிறவர். இந்த எலியாவின் ஜெபம் எத்தனை ஆச்சரியமான ஜெபம்! அக்கினி இறக்குவதற்கு 2 வார்த்தையில முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த தேசத்திற்கு நன்மை வரணும்னா, தேசத்திற்கு ஆண்டவர் செழிப்பை, மழையை கட்டளையிட வேண்டுமானால் என்னுடைய பிரயாசம் பத்தாது, என்னுடைய ஜெபம் பத்தாது. ஆண்டவர் என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி உணர்ந்திருந்தபடியினால்தான் அவனுடைய ஜெபம் வித்தியாசமானதாக இருந்தது. 145வது சங்கீதம் 18வது 19வது வசனத்திலே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எங்க இருக்கிறாராம்? சமீபமாயிருக்கிறாராம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா கண்டிஷன் ஒண்ணுதான், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. எப்படி? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதுதான். என்னுடைய பிள்ளை உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடும் போது, அவருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற நிலையிலிருந்து அவரை தேடும் போது வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அப்படியே கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்கள் வாயிலிருந்து அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். இவ்வளவு நாள் இருந்த சந்தேகம் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் சத்துரு கொண்டு வந்த எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்று சொல்லி சந்தேகத்தோடு வந்த தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் மீண்டுமாக உனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தருகிறார். அன்றைக்கு நம்பிக்கை இழந்த நிலைமையிலே ஆகாரும் அவளுடைய பிள்ளையும் பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து தவித்த போது அவளுடைய கண்ணீரை கேட்டு, அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இறங்கினது உண்மையானால், உன்னுடைய அழுகையின் கூக்குரல் அது ஒரு நாள் வீணாய் போகிறது
இருக்கிறதில்லை. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் என்னுடைய கணக்கிலே இருக்கிறது மகளே. உன்னுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய துருத்தியிலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தாங்கிக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் உன்னுடைய சமூகத்திலே, உன் அருகிலே, உன் கரங்களை பிடித்து நிற்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். ஒரு புது ஆசீர்வாதத்திற்காக, ஒரு புதிய நன்மைக்காக, ஒரு புதிய விடுதலைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நான் பேசுகிற தெய்வம் என்று சொல்லுகிற ஆண்டவர். இவ்வளவு நாள் பதில் இல்லாதது போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற நல்ல ஆண்டவர். எப்பேற்பட்ட பாவிக்கு மனம் இறங்குகிற ஆண்டவர். பாவத்தில் விழுந்து போன தாவீதுக்கு இறங்கின ஆண்டவர். அந்த கல்லனுக்கு இறங்கின ஆண்டவர். உனக்கு இறங்காமல் போவது எப்படி? அருமையான தேவ சபையே, உங்களுடைய சபையில இன்னும் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அன்றைக்கு எலியா பண்ணின ஜெபம் போல அந்த ஜெபாவை இன்னும் அதிகமாக ஊற்றப்படும் போது, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளையில இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, மட்டுமாக சந்தேகத்தோடு, வேதனையோடு, கலக்கங்களோடு வந்திருந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாய் இருப்பதனால் இந்த பிள்ளைகளுடைய நீண்ட நாள் ஜெபத்திற்கு இந்த குறுகிய காலத்திற்குள்ளாக பதிலளிக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை அப்படியே பிடித்துக் கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் செத்து போயிருக்கிற நிலைமையிலே ஒரு ஜீவ விருட்சம் முளைக்க பண்ண போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த விருட்சம் விளைந்து அநேகருக்கு கனி கொடுக்க, அநேகர் அந்த நிழலிலே வந்து தங்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதமுள்ள அடுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிளை சபையில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். அடுத்த முறை சந்திக்கும் வரை உம்முடைய கிருபையும் ஆளுகையும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.